நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஒரு 10 வீக்ஸ் ஆயிடுச்சு. 10 வீக்ஸ் ஆயிடுச்சுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ஸ்டடீஸ்லாம். வீடியோஸ் ஏன் போட முடியலன்னா கண்டினியூஸாக படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபன் பண்ணலான்னு நினச்சி பார்த்தா நாளைக்கு ஹிஸ்டாலஜி இருக்கும், அதுக்கடுத்த நாள் வந்து ஃபிசியாலஜி இருக்கும், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதை கொடுக்குற டயத்தில் படிக்காமல் விட்டோம்னா அடுத்த நாள் நம்மளை வச்சு டீச்சர்ஸ் வந்து ஃபன் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குன்றதை நான் அப்புறமாட்டி சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன், அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம். இதுக்கு முன்னாடி வச்ச செலிப்ரேஷன் எதுவுமே என்னால் வந்து எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால் ப்ராப்பராக. இதை நான் கரெக்டாக போடலான்னு இருக்கிறேன். சும்மா ஏதாச்சும் இன்ட்ரோக்கு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டாக்டர் லவர். காலைல விடிஞ்சிச்சு, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இதான் காஸ்டியூமு, அப்புறம் பேண்ட் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்குது, வாங்கி வச்சுருக்காங்க சீனியரு. நாங்கள் போய் வாங்கினோம். ரிப்பப்ளிக் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. காலையில் வந்து 6:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து 7 o'clock இருக்கணும். அதனால நம்ம சீக்கிரம் ஓடணும். ஃபஸ்ட் இயர் எப்பயும் உள்ளே வரும்போது ஐடி கார்டு எங்கடான்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்னால எங்களுக்கு இனிமேல் தான் ஐடி கார்டு தருவாங்க. நான் ஃபஸ்ட் இயர்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் இதுதான் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. உள்ளே என்ட்ரானோடனே எப்படி ஒரு அட்மாஸ்பியரும் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஏற்கனவே லேட்டு, செம்ம லேட்டு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதான் அங்கே ஹாஸ்பிட்டல். இங்கிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அங்கிட்டு தள்ளி போனோம்னா அங்கிட்டு தான் அகாடமிக் பிளாக்காக தான் நம்ம காலேஜ். கூச்சமாக இருக்குது தூக்கி பிடிச்சி வீடியோ எடுக்கிறது. இருந்தாலும் நம்ம பழகி தான் ஆகணும். அங்கே இருக்கிற மேலே இருக்கிற வியூவே சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். அப்புறம் இங்கே தான் எமர்ஜென்சி கேஸ்லாம் வரும். இப்படி தான் எப்பயுமே நான் இங்கே தான் மோஸ்ட்லி நான் சாப்பிடுவேன். காலையில் லேட்டாகும்போது நான் சாப்பிடுவேன். இங்கே தான் டிமோரான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதான் எங்கள் காலேஜ். அங்கே 3rd floor தான் எங்கள் கிளாஸ் இருக்கும், லெக்சர் ஹாலு. ஏன் இங்கிட்டு போகிறேன்னா இங்கிட்டு ஹாஸ்டல் இருக்குது. நான் இண்டிபெண்டன்ஸ் டேயில் டான்ஸில் சேர்ந்துருக்கிறனால எனக்கு அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அதை நான் போய் வாங்க போகிறேன். அங்கிட்டு பார்த்தோம்னா கிரவுண்டில் வந்து பாட்டு சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல்லாக மழை பாருங்க, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, மழையாக இருக்குது. தெரிஞ்சு நான் லேட்டாகிடுச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டாகிடுச்சு. நம்ம ஓடி போய் சீக்கிரம் சரி நான் வந்து ஓட போகிறேன். யாருமே பார்க்க மாட்டாங்க. தனியாக இருக்கும்போது வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஈவினிங் டைம்னால் நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? பாய்ஸ் ஹாஸ்டல், அங்கிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த இருக்குது ஸ்டேஜு. அப்புறம் இதுதான் மெஸ்ஸு. ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெஸ்ஸு கீழே இருக்கும். இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பாருங்கள், ஒருத்தன் எனக்கு பேண்ட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒருத்தன் பேண்ட்டு கொண்டு வரான் பாருங்கள். அவன் என்ன கல்ச்சுரல் ட்ரிப்பு. சரி கல்ச்சரில் சேர்ந்துருக்கோம். டான்ஸோட காஸ்டியூமை போட்டு பார்ப்போம் அப்படின்னு ட்ரெஸ்அப் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன். அந்த நேரம் என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்தது லேட்டு. சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டு வரையா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டு போட்டேன். கல்ச்சுரல் ட்ரிப்பு. சரி அங்கே போய் கிரவுண்டில் பார்த்தா யாருமே ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்காக இவ்வளோ சீக்கிரம் படன்னு கூப்பிட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பின்னாடி, ஸ்டேஜுக்கு முன்னாடி எல்லாருமே. அந்த டே கொஞ்சம் கிளைமேட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. மழை வேறு பேஞ்சிருமோன்னு அப்பப்போ நினச்சிட்டே இருந்தேன். நான்லாம் பயப்படாமலே நான் வந்து சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாங்களும் பப்ளிக்கில் வீடியோ எடுப்போம்டா அப்படின்னு ஒரு தைரியத்தில் நான் வந்து சுற்றி வீடியோவுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அங்கே 2-3 கிளிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மார்ச் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்து இருக்கிறாங்க. நாங்கள் ஸ்டேஜ் பின்னாடி இருக்கும்போது மார்ச் ஃபஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு இருந்தோம் முகத்தில். யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க.
எம்பிபிஎஸ் வந்து நல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதுலாம் எனக்கு தெரில. நான் பின்னாடி இருந்தனால எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு வீடியோ வந்துருந்துச்சு, குரூப்பில் அனுப்பிவிட்ருந்தாங்க. அப்புறம் வந்து பார்க்குறேன், பரவாயில்லையாடா எம்பிபிஎஸ் ஆட அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. மார்ச் பாஸ்ட் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நர்சிங்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பதட்டமாக போனோம். நான் போனேன் பதட்டமாக. பக்கத்தில் போக போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்படியோ போய் ஆடியாச்சு. என்னை பொறுத்தளவு நான் நல்லா ஆடிட்டேன். மற்ற ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட சொதப்பினேன், இப்போ சொதப்பலை. என்ன தான் அங்கே போய் பதட்டமாக இருந்தாலும் எப்படியோ ஆடியாச்சு, நல்லா ஆடியாச்சு. என்னோடய பொறுத்தவரைக்கும் நாங்கள் டீமும் நானும் சிரிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுப்பா. சில பேர்லாம் கிளாப் பண்ணுறாங்க, அதுவும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றி விட்டுட்டு இருந்துச்சு நல்லா. எல்லாம் கொஞ்சம் காலம் என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல, ஏன்னா காப்பிரைட் வந்துடுமா, அதனால் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. டான்ஸ் பண்ணும்போது நாங்கள்லாம் கப்பை எடுப்போம் அப்படி தான் நினச்சி ஆடலை. சும்மா நாங்கள் வந்து எங்கள் பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிரவுண்டில் போய் சும்மா நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எம்பிபிஎஸ் ஸ்டேஜுக்கிட்ட வாங்கன்னு. அப்போ எல்லாருக்கும் ஷாக் ஆகிருச்சு. என்னடா அது நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போனால் எங்களுக்கு கப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் கப்பு வாங்கி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. இந்த மொமெண்ட்டை எப்படி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரில, எனக்கு ஒன்றும் பண்ண தெரில. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் கப்பை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்போ அதே மாதிரி சுற்றி ஆளுதான் இல்லை, போயிட்டாங்க எல்லோரும். சரியான ஜாலி, அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குதோ அதே சமயம் படிப்புலேயும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் நல்லா பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. அதே சமயம் எக்ஸாம் நேரத்தில் கொஞ்சம் படபடன்னு இருக்குது. எக்ஸாம் எழுதி முடிச்சக்கப்புறம் பயப்படக்கூட நேரம் இல்லை, ஃபீல் பண்ணவே நேரம் இல்லை. என்ன பொறுத்தவரை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா அது அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறாங்க, டக்குன்னு ரிசல்ட்டே வந்துடுது அதுக்குள்ளேயும். சரி, யாரும் நிற்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஹாப்பி ரிபப்ளிக் டே. என்ஜாய் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி டே கஷ்டமாக தான் இருக்கும் அப்பப்போ, அதெல்லாம் டெம்பரரி அப்படின்னு மைண்ட் செட்டை மாற்றிக்க வேண்டியதான், அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். நினச்சது பிடிஎஸ் தான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத தேடி நம்ம போய் தான் ஆகணும்.
எம்பிபிஎஸ் கிடச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய லக்கு தான். அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஒழுங்காகவும் படித்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பாஸ் ஆக தான் பார்க்கணும். சரி, நான் வந்து பைக்கை எடுத்துகிட்டு ஓட்டம் ஓடி போய் வீட்டில் போய் என்ன பண்ணணும், படிக்கணும், படித்து நல்ல மார்க் வாங்கணும்.